உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் மறுரூபம் என்கின்ற தலைப்பின் கீழாக பல நிலைகளை நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கண்டு கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றோம். மறுரூபம் என்கின்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் இந்த உலக ரீதியான காரியங்களை தாண்டி மறு உலக அனுபவத்தின் காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க துவங்க ஆரம்பிக்கின்றோம். இந்த உலக ரீதியாக காணப்படக்கூடிய அல்லது இந்த உலகம் என்கிற போர்வைக்குள் மறைந்திருக்கக்கூடிய வரைக்கும் தேவத்துவமான காரியங்களின் ஆழ்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ள நம்மால் ஆகிறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா இந்த உலக அறிவு ஒரு லிமிட் வரைக்கும் தான். அதுக்கு மேலே ஆவிக்குரிய நிலைகளை இந்த அறிவினால் மெய்யாகவே விளங்க முடிகிறது இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை நீங்களும் நானும் கற்று உணர வேண்டும் என்று சொன்னாலே இந்த உலக அறிவினுடைய எல்லா விதமான காரியங்களும் மறைவு உட்படுத்தப்பட்டு ஆவிக்குரிய நிலைகளிலே நாம் எழும்பி வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காரியங்களின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஆவியின் சாயலாக காணப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு அநேகம் காரியங்களை வெளிப்படுத்தும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கின்றார். நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் கூட நம்முடைய ஜெபத்திற்கும் அநேகம் பதில் உத்தரக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் தரக்கூடிய ஒரு தேவன் என்றாலும் கூட இவைகளை ஏன் நம்முடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை அப்படின்னா இன்னும் ஆவிக்குரிய அந்த நிலைகளின் ஊடாக எட்ட முடியாமல் மாம்ச அறிவு உங்களையும் என்னையும் தடுக்க துவங்க ஆரம்பிக்கிறதுனாலதான் தேவனுக்கு உண்டான அநேகம் காரியங்களை விளங்கிக் கொள்ள நம்மால் ஆகிறது இல்லை. யாராகிலும் ஒருவர் பேச ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலைகளைத்தான் புரிந்து கொள்ள முடிகிறதே தவிர ஆவிக்குரிய ஆழ்ந்த அனுபவங்களை உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. தேவனுக்கு உண்டான விஷயங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விஷயங்கள் சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கை அல்ல. அது அநேகம் ஆழங்களையும் அநேகம் ரகசியங்களையும் உள்ளடக்கின ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்தாலே அநேகம் விதமான விஷயங்களை, ஆழமான காரியங்களை, நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய உணர்வுக்கும் அப்பாற்பட்ட அநேகம் விதமான தன்மைகளை விளங்கிக் கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகிறது. இதை ஆண்டவராகிய தேவன் மறைவிடங்களிலே மறைத்து வைத்திருக்க ஆரம்பிக்கிறதுனால இவைகளை நோக்கி கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே இந்த மறுரூபத்தின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம். மறுரூபம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக, தேவனுடைய உள்ளான காரியங்களை இன்னும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, ஏதோ ஒரு தேவனுடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்கணும், ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், கர்த்தர் எனக்கு மெய்யாகவே கட்டளையிடக்கூடிய காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும், இப்படித்தான் நம்முடைய பிணைப்பு காணப்பட முடியுமே தவிர கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்ட ஒரு வாழ்க்கை உங்களாலும் என்னாலும் வாழ முடியாது. இந்த வேர் கொள்ளக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொன்னாலே நீங்கள் ஆண்டவராகிய தேவனை இன்னும் ஆழமாய் அறிந்து உணர வேண்டியது அவசியம். அவருடைய நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நம்முடைய சுபாவங்களிலே மாற்றங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் தான், 2 பேர் ஒருமனப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அவர்கள் அதாவது ஒரே இடத்தை நோக்கி ஒரு மனமாய் நடந்து போக அவர்களால் ஆகும். இந்த 2 பேருடைய மனமும் வெவ்வேறு விதமாய் பிரிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் 2 பேரும் ஒரே இலக்கை சரியான விதத்தில் சென்று எட்டுகிறது எப்படி? அதே மாதிரி தான்
கர்த்தரும் நானும் ஒன்றாக இணைந்து நடக்க ஆரம்பித்தால்தான் ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போக என்னால் ஆகும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மறுரூபத்தினுடைய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இப்ப நான் ஆண்டவராகிய தேவனை கற்கிறதற்கும் இனி ஆண்டவராகிய தேவனுடைய ஆழமான காரியங்களை அனுபவிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன். இதுக்கு முன்னால் வரைக்கும் எத்தனை முறை எத்தனை பிரசங்கங்களை நான் கேள்விப்பட ஆரம்பித்தாலும் கூட உள்ளார்ந்த விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. சில காரியங்களை நான் புரிந்து கொள்கிறேனே தவிர அவைகள் எல்லாம் கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து வருகிறதான்னு சொன்னால் இல்லை. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் அந்த காரியங்களை அனுபவிக்கின்றேன். அந்த காலங்களுக்கு பிறகு நான் அந்த காரியங்கள் யாவற்றையும் மறந்து போக ஆரம்பிச்சிறேன். ஏன்னா அந்த மாம்சத்தினுடைய அறிவுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஏதாவது ஒரு தன்மையை நினைவு கூற முடியும். ஆனால் ஆவியினுடைய நிலை என்கிறது வேறு. இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவனுக்குள் கற்பிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்களும் நானும் மறவாமல் கடைசி வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க முடியும். இப்ப இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் ஏன் வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, தேவனுக்குள் இன்னும் நீங்கள் ஆழமாய் வளர வேண்டும் என்று சொன்னாலே தேவனை நீங்கள் இன்னும் ஆழமாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு இந்த உலக அறிவு நமக்கு போதுமானது கிடையாது. இந்த உலக அறிவு மேலோட்டமான காரியங்களுக்கு போதுமான ஒரு விஷயமாக காணப்பட முடியுமே தவிர ஆழமான காரியங்களை அறியும்படிக்காக இந்த அறிவை உங்களாலும் என்னாலும் பயன்படுத்த முடியாது. இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே போக வேண்டும், என் தேவனாகிய கர்த்தர் என்றால் யார், அவருடைய தன்மை என்றால் எப்படிப்பட்டது, அவர் என்னை எதற்காக இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறார், நான் அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்றால் என்ன மாதிரியான பணிகளின் ஊடாக கடந்து போக வேண்டும், அவரை நான் பிரியப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன, எல்லா விதமான காரியங்களை விளக்கமாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். இப்ப அந்த மறுரூபம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும்போதுதான் இந்த பூமிக்குரிய மேலோட்டமான காரியங்கள் எல்லாவற்றையும், இந்த பூமிக்குரிய போர்வைகள் எல்லாவற்றையும் நான் களைந்து போட்டு மறு உலகத்துக்குரிய அநேகம் விதமான நிலைகளின் ஊடாக கடந்து போகும்படி ஆயத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். இதுக்கு பிறகுதான் மறுரூபம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. மறுரூபம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரே விதமான விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், மாம்சத்தினுடைய நிலைகள் நீங்கி ஆவிக்குரிய சரீரமாய் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம். இனி நம்ம கற்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஆவிக்குரிய ரீதியாகவே காணப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுனால இந்த மாம்சத்தினுடைய அறிவு உங்களுடைய வாழ்க்கையிலே வர 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 ஆவிக்குரிய நிலைகளிலே உங்களாலும் என்னாலும் ஆழமான விதத்தில் ஈடுபட முடியாது. அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, வேதம் சொல்லுகிறதை போல இந்த ஆவிக்குரிய அறிவு மாம்சத்தினுடைய எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய அளவிற்காக ஆவியிலே வல்லமை கொண்டு இந்த மாம்சத்தினுடைய அறிவுக்குரிய தன்மைகளை அடக்கி ஆளக்கூடிய அளவிற்காக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரால் சொல்லப்படும் ஒவ்வொரு விளக்கங்களையும், தேவனாகிய கர்த்தரால் பேசப்படும் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அடக்கும்படிக்காக மாம்ச அறிவு அடிக்கடியாய் நம்முடைய வாழ்க்கைக்கு அநேகம் தடை கற்களை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்கலாம். இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், இந்த மறுரூபத்தினுடைய நிலை வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆவிக்கு நீங்களும் நானும் மெய்யாகவே போஷாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். அது வரைக்கும் நமக்கு இந்த ஆவிக்குரிய தன்மையை பற்றிதான ஒரு சீரியஸ்னஸ் நம்முடைய வாழ்க்கையில தெரியாது. நமக்கு இந்த ஆவிக்குரிய காரியம் சொல்லி எல்லா விதமான மக்களும் பேசுவாங்க. இதை பற்றி நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியங்களை பற்றி நாம் ஓரளவு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த ஆவிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாதான் மாம்சத்திலே காணப்படும் அறிவை இந்த ஆவி அடக்கி மேலெழும்பி தேவனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு பெற்றதாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது என்கின்ற புதிய சத்தியத்தையே இந்த மறுரூபத்தின் சாயலின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த உலக ரீதியான காரியங்களுக்காக கவலைப்படாதீங்க, உலகத்தினுடைய காரியங்களுக்காக அநேக விதமான காரியங்களின் ஊடாக நீங்க கடந்து போகாதீங்க. ஆண்டவராகிய தேவனுடைய சீஷர்களை ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவராகிய தேவனே, என்னுடைய தகப்பன் மரித்து போய்விட்டார், என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு வரும்படிக்காக நீர் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டும் நீ என்னை பின்பற்றுவான்னு சொல்றாரு. இதை அந்த காலத்திலே காணப்படக்கூடிய சீஷர்களால் விளங்கிக் கொள்ள முடியல. காரணம் என்ன? மாம்சீக பிரகாரமான மனிதனுடைய தன்மை என்கிறது வேறு. அது இந்த உலக ரீதியாக காணப்படக்கூடிய ஆசரிக்கக்கூடிய அநேக விதமான முறைமைகள். இது ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒத்து வராத ஒன்று.
ஆவிக்குரிய நிலை என்கிறதே வேறு, என்டையர் டிஃப்ரெண்ட். இந்த இந்த வழி வேறு, அந்த வழி வேறு. இந்த வழியும் அந்த வழியும் ஒன்றாக இணைக்கிறது என்பது கடினமான ஒரு காரியம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகின்றார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஏனென்றால் ஒருவனை அவன் சிநேகித்து மற்றொருவனை அவன் கட்டாயம் பகைத்தே தீருவான். ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய எந்த மனிதனும் ஒன்று ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக விளங்கணும், இல்லை என்றால் மாம்ச பிரகாரமாக போயிடணும். இந்த மாம்சத்தையும் ஆவியும் நீங்கள் ஒன்றாக இணைக்க ஆரம்பித்தால் அங்கெல்லாம் பெரிய டேஞ்சரான கண்டிஷன் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய நிலைகளே வேறு. ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் மெய்யாகவே மாம்ச அறிவிலே நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பித்தால் அநேக விதமான இடரல்கள் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். ஆவிக்குரிய நிலைகளை நாம் மாம்சீக பிரகாரமாய் ஆசரிக்க ஆரம்பித்தால் அநேக விதமான தடுக்கல்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அதனால்தான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த நிலை வேற, அந்த நிலை வேற. இந்த நிலையை அந்த நிலையை நீங்களும் நானும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானாலே நம்மை அறியாமல் அநேக விதமான இடரக்கூடிய காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த மறுரூபம் எவ்வளவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லா விதமான காலங்களும் அது ஆவிக்குரிய ரீதியாக ஆசரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா இனி வரக்கூடிய யுத்தம் உங்களுக்கே தெரியும், இது மாம்சீக பிரகாரமாக வரக்கூடிய யுத்தம் அல்ல, சாத்தான் நம்மோடு கூட நேரடியாய் பண்ணக்கூடிய ஒரு யுத்தம். இது நம்முடைய கண்களுக்கு புலப்படாது இருக்கக்கூடிய பிசாசோடு கூட நீங்களும் நானும் செய்யக்கூடிய யுத்தம். இப்ப இது மாம்ச அறிவாக காணப்படக்கூடிய மாம்ச கண்களினால் இதை பார்க்க முடியுமான முடியாது. ஆனால் ஆவியிலே உங்களாலும் என்னாலும் இந்த ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இனி வரக்கூடிய காலங்களிலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் ஆவிக்குரிய ரீதியாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஆவிக்குரிய நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காக ஒரு மனப்பக்குவம் அல்லது ஒரு மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் சாத்தான் எங்கே நிற்கிறான், எந்த காரியத்தின் ஊடாக கடந்து வரப் போகின்றான், எந்த விஷயத்தை எனக்கு விரோதமாய் உருவாக்கப் போகின்றான், கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எதை தரும்படிக்காய் வருகின்றார், எதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவிக்குரிய ரீதியான பல விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்றது மாதிரி இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம், அத்தியாவசியமானதும் கூட. இந்த ஒரு காரியத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுக்க ஆரம்பித்தாலே அவன் நிச்சயமாக ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியை இழக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ரொம்ப ஜாக்கிரதை. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ரீதியாக ஆசரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய யுத்தமெல்லாம் ஆவிக்குரிய யுத்தம், செய்யக்கூடிய ஜபமெல்லாம் ஆவிக்குரிய ஜபம், செய்யக்கூடிய அநேக விதமான பிரயாசங்கள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். இந்த ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னாலே மாம்சத்தினுடைய எந்த விதமான ஒத்துழைப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த மாம்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் ஒரு காரியத்திலே வருகிறது உண்டானால் ஆவிக்குரிய தன்மையின் மேன்மையான விஷயங்களை இந்த மாம்சம் கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா இதனுடைய புரிந்து கொள்ளுதலே வேறு, அதனுடைய புரிந்து கொள்ளுதல் வேறு. அதை நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாலே ஆவிக்குரிய ஓட்டத்தினுடைய இலக்கை நாம் இழக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த மறுரூபம் எவ்வளவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்கிறதை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இந்த மறுரூபத்தை பற்றி பல நிலைகளை நான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டு வர ஆரம்பிக்கின்றேன். பல விஷயங்கள்ல இந்த மறுரூபத்தின் சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அதிலே குறிப்பாக கர்த்தருடைய வேதம் என்ன விதமான மறுரூபங்களை நம்ம கூட விசேஷித்த வண்ணமாக பேச துவங்க ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 12:2 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நம்முடைய மனதிலே காணப்பட வேண்டிய ஒரு மறுரூபம். மறுரூபத்தில் பல நிலைகள் காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தாலும் இப்போ நம்முடைய தியானத்தில் எதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால் மனதளவில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து போக ஆரம்பித்தாலே ஏதாகிலும் ஒரு தன்மையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னாலே மனதிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டியது அவசியம். இப்போ இருக்கக்கூடிய இதே கண்டிஷனில் நாம் நம்முடைய எல்லை பாதுகாப்பு படையின் ஊடாக கடந்து போக நமக்கு முடியாது. அதற்கு ஏற்ற ஒரு மன வலிமை என்னுடைய வாழ்க்கையிலே வர
ஆரம்பித்தால் மட்டும்தான், அந்த காரியத்தின் ஊடாக பயிற்றுவிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அதை நோக்கி கடந்து போக என்னால் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய இதே கண்டிஷன்ல ஒரு பெரிய ஒரு என்ஜினியரிங் கம்பெனியினுடைய காரியங்கள் யாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையில இயக்க வேண்டும் என்று சொன்னால் என்னால் ஆகாது. இப்போ இருக்கக்கூடிய இதே நிலையில ஒரு பெரிய ஒரு மருத்துவ பட்டம் பெற்று அநேக விதமான மக்களுக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாற்றமடைய வேண்டும் என்று சொன்னால் முடியாது. அதற்கு ஏற்ற ஒரு மாற்றம் என்னுடைய மனதிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் அதற்கு நான் என்னை தயார்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில வராது. இப்ப சின்ன வயசுல நம்ம வந்து ஸ்கூல்ல படித்துக் கொண்டு வருகின்றோம். அவனுடைய எதிர்கால வாழ்க்கையில எப்படியாய் வரப்போகிறான்னு தெரியாது. அந்த காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய மனதிலே எதை அவன் வாஞ்சிக்கிறானோ அதை நோக்கி அவன் பயணிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். அந்த ஒரு மாற்றத்துக்கு பேரு தான் ஆண்டவராகிய தேவன் சொல்வதால் மறுரூபம் அடையக்கூடிய ஒரு மனம். இந்த ஆவிக்குரிய ரீதியாக காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலும் கூட இதே விதமான மாற்றம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளைப் போல கர்த்தருடைய வசனங்களை ஒருவர் பேசினார், ஒருவர் கர்த்தருடைய நாமத்தினாலே பாடல்களை பாடினார், ஒருவர் ஆராதனைக்கு முன்பதாக நம்மை நடத்தி கொண்டு போக ஆரம்பித்தார், ஒருவர் காணிக்கை எடுக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார், ஒருவர் பந்தி விசாரிப்பு செய்யக்கூடியவராய் அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்து கொண்டு வந்தார். இப்படி ஒரே விதமான விஷயத்திலே நீங்களும் நானும் பயிற்றுவிக்கப்பட ஆரம்பிச்சோம். ஆனால் காலங்கள் வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை அதே நிலையில் வைக்கக்கூடியவர் அல்ல. நம்மை வேறொரு இடத்திற்கு ஊடாக ஆண்டவராகிய தேவன் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொன்னாலே உங்கள் மனதிலே உங்களை அறியாத ஒரு மாற்றம் உருவாக்கப்படணும். நான் எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும், எது என்னுடைய வாழ்க்கையினுடைய அழைப்பு, எதை நோக்கி நான் ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக மெய்யாகவே உருவாக்கப்பட வேண்டும், இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்கப்படக்கூடிய தன்மை வர வேண்டும் என்று சொன்னாலே இந்த மறுரூபம் என்னுடைய வாழ்க்கையில வரணும். இல்லாட்டி கடைசி வரைக்கும் நான் எப்படி இருப்பேன் என்று சொன்னால் இதே விதமாக வருவேன், உட்கார்வேன், அநேக விதமான பாடங்களை படிப்பேன், எழுந்திச்சு போயிடுவேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மாற்றம் என்னுடைய மனதில் வரணும். நான் இந்த மாதிரி உட்கார்ந்து நான் படித்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்காகவா நான் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தின் ஊடாக வந்திருக்கிறேன். ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளையை நீங்க வந்து பாருங்களேன், 12th படிக்கக்கூடிய வரைக்கும் அவன் வந்து படித்துக்கொண்டே இருக்க ஆரம்பிப்பான். அடுத்தது கல்லூரி வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்காமல் அதே 12th உட்கார்ந்து படித்துக்கொண்டே இருப்பான் பாருங்க. இல்லை, அவனுடைய மனதில் ஒரு மாற்றம் வந்து இதே ஸ்கூல்லே நான் எத்தனை வருஷம் நான் படித்துக் கொண்டு இருப்பேன், இனி அடுத்த லெவலுக்கு நான் எப்பொழுது கடந்து போக முடியும் என்கிற மாற்றம் எப்போ வருது. அதே மாதிரி தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிலையிலும் கூட ஒரே நிலை நான் ஆசரித்துக் கொண்டே வர ஆரம்பிக்கின்றேன். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆலய ஆராதனைக்கு நான் கடந்து போகிறேன், ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், பாடல் பாடுறேன், ஆராதனை பண்ணுகிறேன், எல்லா காரியத்தையும் செய்கின்றேன். ஆனால் என்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்த போகின்றேன், இந்த ஒரு நிலை, இந்த ஒரு எண்ணம் என்னுடைய வாழ்க்கையில எப்போ வருதோ அப்பதான் ஆண்டவராகிய தேவன் எனக்கு உண்டான வழியை என்னுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கிறார். அது வரைக்கும் கர்த்தராகிய தேவன் காண்பித்தாலும் அவைகளை பற்றி விளக்கம் உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் எப்ப காண்பிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா இவைகளை பற்றிதான் ஒரு வாஞ்சை என்னுடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் உருவாக்கப்படணும். நான் எதற்காக இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து வந்தேன், என்ன செய்யப்படிக்காக இதே விதமான ஆராதனையின் ஊடாக பங்கு பெறுகிறேன், இதே விதமான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் இப்படிதான் நான் இருப்பேனா, இதை தாண்டி வேற எந்த ஒரு லெவலுக்கு நான் போக மாட்டேன்னா, இந்த எண்ணம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதோ அப்பதான் கர்த்தர் என்னோடு கூட தன்னுடைய வழிகளை காண்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இப்போ முதல் தேவை என்ன, என்னுடைய மனதிலே ஒரு மாற்றம் வளர வேண்டியது அவசியம். எப்படிப்பட்ட மாற்றம் வளர வேண்டியது அவசியம்? கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒவ்வொரு விதமான காரியங்களை பற்றிதான ஒரு அபேட்சை, ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில வளரணும். நான் கர்த்தருக்கென்று இப்போ வந்து பாருங்க, ஒரு சபையில ஒரு போதகர் ஊழியம் செய்கின்றார், ஒரு டீக்கன்மார் அநேக விதமான உதவிகள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றார். அந்த சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு பணிவிடை செய்யக்கூடிய ஆட்களும் ஒவ்வொரு பணிகளை செய்கிறாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சபையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மக்களும் ஊழியம் பார்க்குறாங்க. ஆனால் சபையிலே உட்காரக்கூடிய நீ என்ன செய்யற? நீ உட்கார்ந்து எல்லா விதமான காரியத்தையும் கேட்டுக்கொண்டு தானே இருக்கின்றாய். அப்போ ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நாம் நின்று நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அவங்க ஊழியம் செய்யறதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் நான் செய்ய வேண்டிய வழிகள் என்ன என்கிறதை எப்ப என்னுடைய மனது விரும்ப அல்லது வாஞ்சிக்க துவங்க ஆரம்பிக்கிறதோ அப்பதான் கர்த்தர் எனக்கு வழிகளை திறக்கக்கூடியவராய்.
அது வரைக்கும் கர்த்தராகிய தேவன் பேச மாட்டார். நம்ம கேட்கணும். நம்ம அந்த அந்த ஒரு காரியத்தை பற்றி தான் ஒரு விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் அதற்குரிய வழிகளை என்னோடு கூட பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். அது மட்டும் இல்லாம இந்த சிந்தனையிலே வர வேண்டிய மாற்றம், இந்த வழிகளை கர்த்தராகிய தேவன் காண்பித்த பிறகு என்ன மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொன்னால், அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13:11 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்ப எனக்கு ஒரு வழியை கர்த்தர் காமிச்சிட்டாரு. இனியும் கூட பழைய மாதிரி என்னுடைய வாழ்க்கையில யாராகிலும் ஒருவர் வருவார், போதிப்பார், அநேக விதமான வழிகாட்டக்கூடியவராய் கடந்து வருவார். நான் இங்க போகக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி நீ போகாதன்னு சொல்லுவார், அங்க போகக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொல்லுவார்னு சொல்லி நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறது இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அவர்களை அல்ல, பழைய காலத்துல நடத்தக்கூடிய அநேக விதமான ஆசிரியர்களை அல்ல, இப்போ நீங்க புதிய பரிமாணத்திலே வளர ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் முழுக்க முழுக்க கர்த்தரையே சார்ந்து நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் மனுஷனுடைய அநேகம் போதனைகளின் ஊடாக நம்ம கடந்து போனோம். ஆனால் இப்பொழுது என்னுடைய புத்தியிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம். எப்படிப்பட்ட மாற்றம்? நான் குழந்தையா இருக்கக்கூடிய காலத்துல அநேகம் விதமான என்னுடைய தகப்பனை நம்பினேன், தாயை நம்பினேன், கூட இருக்கக்கூடிய சகோதரனை நம்பினேன், என் கூட இருக்கக்கூடிய அநேக விதமான மக்களை நான் நம்பக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தேன். நான் புருஷனான போதோ என்னையே நான் நம்பக்கூடியவனாய், அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னையே அல்ல, உன்னை நடத்தும் உன் தேவனாகிய கர்த்தரையே நீ நம்பக்கூடியவனாய் மாற்றத்தின் ஊடாக போகணும். இந்த கர்த்தராகிய தேவனை நம்பி சாரக்கூடிய அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினம். ஏன் அது கடினம்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் நம்மை நடத்தக்கூடிய மக்களை நாம் முகமுகமாய் பார்த்தோம். ஆனா இப்ப நம்மை நடத்தக்கூடிய கர்த்தருடைய காரியங்களை உங்களால என்னன்னு பார்க்க முடியல. அவை என்னை நடத்தக்கூடிய காரியங்களை அறிந்து உணரக்கூடிய விஷயம் என்கிறது கொஞ்சம் ஆழம் நிறைந்த ஒரு தன்மையாக காணப்படக்கூடிய ஒன்று. அதனால பல விதமான மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, திரும்பவும் அதே விதமான பழைய வழியில கடந்து போய் என்னை நடத்தும்படிக்காக நான் உங்களுடைய எல்லா விதமான காரியத்தின் ஊடாக கடந்து வருகிறேன் என்று சொல்லி அநேகம் ஊழியக்காரர்களை நம்பி கடந்து போகிறாங்க. இல்லை, ஆண்டவராகிய தேவன் உன்னை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கரங்களுக்குள் நீ முழுக்க முழுக்க அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். உன்னை நடத்துறதுக்கு நிறைய பேர் வரக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்தாலும், இந்த ஐக்கியத்தில் ஒருவேளை என்னை நடத்த மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்தால் இன்னொரு ஐக்கியத்தில் கடந்து போவேன் என்று சொன்னால் நீங்கள் நானும் வளர முடியாது. ஆண்டவருடைய வேதம் என்ன விதமான வார்த்தையை சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இந்த கழுகுனுடைய தன்மையை பற்றி நான் அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லுகிறது வழக்கம். இந்த கழுகானது தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய முதுகிலை வைத்து சுமந்து கொண்டு பறந்து சென்று உயர பறக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரெக்கையிலே இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகளை டக்குன்னு சொல்லி அப்படி வந்து விலக்கி விட்டு விழும்படிக்காக அனுமதிக்க ஆரம்பிச்சு. இந்த தாய்க்கழுகு செய்யக்கூடிய இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத குஞ்சுகள் அலறிக்கொண்டு இங்கும் அங்கும் மலை மோதி அதாவது அது தன்னுடைய உயிரை காப்பாற்றும்படிக்காக பறக்கிறதுக்கு எவ்வளவோ பிரயாசப்படக்கூடிய நேரத்தில் கடைசியில் பாறைக்கு பக்கத்திலே மோதக்கூடிய நேரத்தில் மீண்டும் அந்த தாய்க்கழுகு தூக்கி கொண்டு பறக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் இதே விதமான காரியம். இது செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கொஞ்ச நாளிலே அது பறக்கக்கூடிய அந்த நிலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தாய்க்கழுகு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது மாதிரி கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சில நாட்கள் பரியந்தம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்மை நடத்தக்கூடிய மக்கள் இல்லையே, நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மக்கள் இல்லையே, இப்ப நான் யார்கிட்ட போய் நான் அநேக விதமான யோசனைகளை கேட்பேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட தான் இருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் நீ ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கக்கூடிய அளவிற்காக. அதுதான் கர்த்தர் சொல்கின்றார், குழந்தையாய் இருக்கக்கூடிய காலங்கள் வேறு, புருஷனாய் போக வேண்டிய காலங்கள் வேறு. அந்த காலங்களிலே நீ கடந்து போகக்கூடிய நேரத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்குள் நீயே முடிவெடுக்க வேண்டியது அவசியம், நீயே யோசிக்க பழக வேண்டியது அவசியம், நீயே காரியங்கள் யாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. சரி, இப்ப ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தின் நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போக துவங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அடுத்த ஒரு பரிமாணத்தினுடைய நிலைகள் என்றால் என்ன? இப்ப நான் புருஷனாக மாற்றப்பட்டு விட்டேன், ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து வந்துட்டேன். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே எதை நான் தேட வேண்டும், எதை நான் வாஞ்சிக்க வேண்டும், இந்த மறுரூபம் என்னை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு போகிறது என்று பார்த்தால், என்னை நடத்தக்கூடிய என் தேவனாகிய கர்த்தர், இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் தானே. இப்போ ஏதாகிலும் ஒரு நபரை பற்றி தெரியாமல் நான் என்னுடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மைகளை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்த முடியும்? நான் எப்படி அவருடைய கரங்களுக்குள்ளாக நம்பி நான் என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் ஒப்படைக்க முடியும்?
இப்போ மூன்றாவது விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆழங்களை பற்றி அறிய வேண்டும் என்கிற ஒரு மனம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது. இதுதான் மறுரூபத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. ஒரு மனுஷன் மறுரூபம் அடைய ஆரம்பித்த உடனே, அந்த புத்தியிலே ஒரு மாற்றம் வர ஆரம்பித்த உடனே அவன் எதை நோக்கி கடந்து போகின்றான், எதை நோக்கி பயணிக்கிறான் என்றால், என்னை நடத்தும் கர்த்தர் எப்படிப்பட்டவர், என்னை நடத்தும் கர்த்தர் உண்மையுள்ளவர் தானா, என்னை நடத்தக்கூடிய கர்த்தர் கடைசி வரைக்கும் என்னை மெய்யாகவே நடத்தி கொண்டு போவார். இதெல்லாம் ஆரம்ப நாட்களில் செவி வழியாக நான் கேள்விப்பட்ட ஒன்று. ஆனால் இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ருசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதுக்கு என்ன தேவை? இந்த மறுரூபத்தினுடைய நிலை வரும் பொழுதுதான் தேவனுடைய ஆழங்களை பற்றிதான அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்கிற விருப்பம், தாகம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. வசனத்தில் பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்ப நம்ம இப்ப என்ன செய்யறோம் பாருங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், இந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம். இந்த ஆவியானவரை பற்றி வாசிக்க ஆரம்பித்த உடனே இவர் ஆழங்களை அறிந்திருக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறதுனால இவரை நான் விடாமல் பிடித்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன். நீர் தேவனுடைய ஆழங்களை பற்றி என்னோடு கூட பேசும். நான் மேலோட்டமாய் கர்த்தராகிய தேவனை அறிந்திருக்கிறேன். செவிவழி செய்தியாக அநேகம் விஷயங்களை நான் கேள்விப்பட்டது உண்டு. அநேகம் விதமான மக்கள் அநேகம் போதனைகளை தந்திருக்கிறாங்க. அநேகம் விதமான மக்கள் அநேகம் விதமான வெளிப்பாடுகளை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்றாலும் கூட என் தேவனாகிய கர்த்தரை நான் ஒரு முறை கூட அவர் பேசும் சத்தத்தை நான் நேரடியாக கேட்டதே கிடையாது. யாரோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் நம்பி இருக்கிறேன், அவ்வளவுதான். யாரோ சொல்லக்கூடிய கர்த்தராகிய தேவனை நான் முகமுகமாக தரிசித்தேன்னு சொல்லக்கூடிய மக்கள் பேசின வார்த்தைகளை கேட்டு, ஓ கர்த்தராகிய தேவனை தரிசிக்க முடியுமான்னு சொல்லி நான் யோசித்தேனே தவிர நான் ஒரு முறை கூட கர்த்தராகிய தேவனை பார்த்ததில்லை. தேவனுடைய எந்த விதமான தன்மைகளை பற்றி, அவர் அன்புள்ளவரா, கிருபையுள்ளவரா, இரக்கமுள்ளவரா, அதன் பின்பதாக ஆசீர்வதிக்கக்கூடியவரா, வல்லமை பெற்றவரா, மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவரா, அவரை நான் ஏன் ஆராதிக்க வேண்டும், அவர் எவ்வளவு பெரிய வல்லமையிலே நிறைந்த ஒரு தேவன், இதெல்லாம் செவிவழி செய்தியாக நான் கேள்விப்பட்டது ஒன்று. ஆனால் இன்றைக்கு நான் அவருடைய ஆழங்களை ஆராய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு தான் அந்த ஆழங்கள் எல்லாம் தெரியும், நீர் எனக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லி இந்த மறுரூபம் புத்தியிலே வர ஆரம்பித்த உடனே இதை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பித்து விடுகின்றேன். அப்போ நீங்களே இப்போ உங்களுடைய ஸ்டேஜை நீங்களே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன காரியத்தை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், தேவனுடைய ஆழங்களை நான் அறியக்கூடிய அறிவு என்றால் என்ன, தேவன் என்றால் யார், இவரை நம்பி நான் பயணிக்கணும். இனி என்னுடைய காலங்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் நான் இவர் மேலே தான் நான் நம்பிக்கை வைக்கணும். என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த ஆண்டவராக தேவன் இருப்பாரா, நான் இவரை அறிஞ்சாதான் எனக்கு தெரியும். அறியாது இருக்கக்கூடிய ஒரு நபருடைய கரங்களிலே என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை நான் அர்ப்பணம் செய்கிறது எப்படி? அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த மறுரூபம் அடைந்த இந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தவுடனே மூன்றாவது நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே தூண்டுகிறது. எதை தூண்டுகிறது அப்படின்னா, தேவனை ஆழமாய் நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் உன்னை எப்படி நேசிக்கிறார், அவர் உன்னை எவ்வளவு தூரம் தூக்கி சுமக்கும் ஒரு தேவனாய் விளங்குகின்றார். அவருடைய கிருபை, உன்மேல் வைத்திருக்கக்கூடிய கிருபை, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, இதையெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாய் அல்ல. எல்லா விதமான மக்களும் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கிருபையாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை போல கோடி மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்க மேல எவ்வளவு கிருபை வைத்திருக்கிறார், இதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால்தான் நான் அவைகளை விளக்கமாய் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த மறுரூபமாக கூடிய அந்த சிந்தை என்ன மாற்றத்தை தருகிறதுன்னு சொன்னா, தேவனுடைய ஆழங்களை அறிய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு தாகம் என்னுடைய வாழ்க்கையில வர துவங்க ஆரம்பிக்கிறது. சில இடங்கள்ல, சில திருச்சபைகள்ல அல்லது சில கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தராக தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில், கர்த்தாவே உங்களை வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்த ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் அழுவாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா விதமான மக்களும், ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து, இன்றைக்கு நான் உங்களை பார்க்காம போயிட்டேன்னா இனி என்னுடைய ஜீவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அழுது புலம்பி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நாள்ல கர்த்தருடைய வெளிப்பாடுகள் ஒண்ணு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் நீங்க அவங்கள பார்த்து நீங்க கேட்க ஆரம்பிச்சினாலே அந்த பிரேயருக்கு அவங்க வர மாட்டாங்க. ஏன்னா நேற்று முழுசு நான் அழுது பார்த்தேன், இன்றைக்கு நான் ஆண்டவராகிய தேவனை பார்ப்பேன் பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியாது என்று சொல்லி அவர்கள் இந்த பிரேயருக்குள்ளே வரமாட்டாங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த தாகம் இது மாம்சீக ரீதியாய் வரக்கூடாது, ஆவிக்குரிய தாகமாய் வருகிறது உண்டானால் இந்த தாகத்தை கர்த்தராகிய தேவனை பார்த்தால் ஒளி அந்த தாகம் தணிந்து போகாது. அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். இந்த மாம்சத்திலே காணப்படக்கூடிய எந்த விதமான எமோஷனலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும்.
ஆனால் ஆவியில் உருவாக்கப்படக்கூடிய தாகம் இந்த ஆண்டவராகிய தேவனை சந்தித்தால் ஒழிய இது ஒருபோதும் தனியவே தனியாது. ஆண்டவராகிய தேவனுடைய குரலை கேட்டால் ஒழிய இந்த தாகம் நின்றே போகாது. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் இது உங்களை அறியாமல் இந்த தாகம் உறுத்தி கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மாம்சத்தினுடைய தாகத்தை அடக்கிறதுக்கு தண்ணீர் நமக்கு போதும். ஆனால் ஆவியின் தாகத்தை அடக்கிறதற்கு அந்த நிலை அவனுக்கு முன்பதாக வந்தால்தான் அந்த தாகம் மெய்யாகவே அடக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இந்த புத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் தேவனை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் நிறைந்தவனாய் நான் காணப்பட ஆரம்பிக்கின்றேன். தேவனாகிய கர்த்தரை ஆழமாய் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை என்றால் பல நிலைகளை பற்றி வேத புத்தகத்தின் வழியாக பார்க்க முடியும். அதில் குறிப்பாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 11:33 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய ஞானம் அவ்வளவு பெரிய ஆழமான ஞானம். இந்த ஞானத்துல பல நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஞானம் சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிந்த ஒரு விஷயம்தான். சில பேர் ஞாபக சக்தியாக சில பேருடைய பெயர்களை அவர்கள் மெய்யாகவே குறிப்பிட்டு அழைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் கேள்விப்படும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனா ஆண்டவராகிய தேவனுடைய ஞானம் என்கிறது ஆராயப்பட முடியாத ஒன்று, அளவிடப்பட முடியாத ஒன்று. இந்த ஞானத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் உள்ள போயிட்டானாலே அந்த ஞானத்தை விட்டு வெளியே வர அவனால் முடியாது. ஒவ்வொரு காரியத்தை பற்றிதான அநேகம் விதமான சிந்தனைகள் நிறைந்த கர்த்தராகிய தேவன். அந்த ஞானத்திலே ஒவ்வொரு பிரமிப்பான விஷயங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி எப்படிலாம் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன ஒரு காரியம் தெரிந்தது. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே புறஜாதி மக்களை ரட்சிக்கும்படிக்காக ஒரு கூட்டம் யூதர்களை கர்த்தராகிய தேவன் கடினப்படுத்தினார். அப்ப ஆண்டவருடைய ஞானமும் மேன்மையும் எவ்வளவு பெரியது என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் பேச ஆரம்பிக்கிற அந்த பகுதியை கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்களேன். 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ரோமர் 11:30 ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஞானம், ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரிய ஆழமானது. இந்த ஒரு விஷயத்தை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்ட உடனே அவருடைய ஞானத்தின் ஆழத்தை மெய்யாகவே கண்டதை போல் அவர் பேசுகின்றார். இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு மக்களை ரட்சிக்கும்படிக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தராகிய தேவன் கடினப்படுத்துகின்றார். இந்த மக்களுடைய இரக்கத்திற்காக அந்த கீழ்ப்படியாமல் காணப்படக்கூடிய மக்களை இவர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய இரக்கத்தின் நிமித்தமாக அவர்களையும் ரட்சிக்கின்றார். ரெண்டு பேரை ரட்சிக்கிறதுக்காக ஒருவனை கீழ்ப்படியாமல் இருக்க செய்து இன்னொரு மனுஷனை ரட்சித்து இவனுடைய இரக்கத்தின் நிமித்தம் அவர்களையும் ஆண்டவராகிய தேவன் ரட்சித்தார். இந்த ரெண்டு காரியத்தை நான் யோசித்து பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய ஞானத்தின் ஆழம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை குறித்து நான் ஆச்சரியம் கொள்ளக்கூடியவனாய் விளங்கினேன். அப்போஸ்தலன் பேசுகின்றார். அப்போ இந்த ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயமே பவுலுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது உண்டானால் எத்தனை ஆச்சரியமான விஷயங்களை கர்த்தராகிய தேவன் உள்ளே வைத்திருப்பார் என்று பாருங்கள். எத்தனை ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று அவர் வைத்திருக்கக்கூடிய ஞானத்தினுடைய அநேகம் ஆழங்கள் நீங்களும் நானும் ஆராயப்பட முடியாத ஒன்று, நீங்களும் நானும் அறியப்படாத ஒன்று. அந்த ஞானத்துக்குரிய காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலே உங்களாலும் என்னாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஆயுசினாலே நமக்கு போதாது. அவ்வளவு தூரம் அத்தனை விதமான காரியங்களை, திமிங்கலத்துக்கு என்ன காரியத்தை எந்த காலத்தில் எந்த விஷயத்தை செய்ய வேண்டும், ஒரு சின்ன ஒரே ஒரு ஜீவராசிக்கு என்ன காலத்தில் என்ன காரியத்தை செய்து முடிக்க வேண்டும், வரையாடுகள் இயனக்கூடிய காலங்களை பற்றி அறியக்கூடிய கர்த்தர், மக்களுக்கு தேவையான ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய கர்த்தர், இயற்கையினுடைய சீற்றங்களிலே வரக்கூடிய பாதிப்புகளிலே மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய ஞானத்தின் ஆதீனங்களிலே உள்ளடக்கப்பட்ட ஒன்றாக விளங்கக்கூடியது. இதற்குள்ளாக ஒரு மனுஷன் உள்ள போயிட்டான்னா வெளியே வரவே முடியாது. அவ்வளவு பெரிய ஆழமான காரியங்களை உள்ளடக்கின தேவனாகிய கர்த்தருடைய ஞானம். இந்த ஞானத்தை பற்றித்தான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகின்றார். சின்ன காரியம். இந்த காரியத்தை பற்றி கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒரு பெரிய ஒரு லெவலில் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் எனக்கு சொல்லிக்கக்கூடிய இந்த காரியம் எவ்வளவு பெருசு தெரியுமா, எவ்வளவு ஆழமான தெரியுமா. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுவார், நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒரு குண்டூசி முனையிலும் இன்னும் ரொம்ப ரொம்ப
ரொம்ப சின்ன ஒரு காரியத்தை நான் உனக்கு முன்பதாக வெளிப்படுத்தி வைத்திருக்கிறேன். அப்ப கர்த்தராகிய தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானம் எவ்வளவு பெரிய ஞானமாய் இருக்க முடியும்? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியே ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த மறுரூபம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதே இந்த மாதிரி விஷயங்களின் ஊடாக நான் மூழ்க ஆரம்பித்தாலே இந்த உலக பிரகாரமான கவலை, உலக பிரகாரமான பிரச்சனை, உலக பிரகாரமான எந்த விதமான காரியங்களை பற்றிதான நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வராது. இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல என்றைக்காகிலும் உலகத்தை பற்றி ஆண்டவராகிய தேவன் கவலைப்பட்டாரா என்று பாருங்கள், இல்லை. கையில காசு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஆண்டவராகிய தேவன் கவலைப்படலை. எந்த விதமான சூழ்நிலைகளை பற்றியும் கர்த்தராகிய தேவன் கவலைப்படவே இல்லை. அவர் எங்கே போகிறார் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படுக்கக்கூடியவராய், எங்கே உட்கார வேண்டும் அங்கே உட்காரக்கூடியவராய், எங்கே உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட வேண்டும் அங்கே உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடக்கூடியவராய், எந்த காரியத்தை பற்றியும் கவலை இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நினைவு எல்லாம் தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாக சுற்றக்கூடியதாய் விளங்க துவங்க ஆரம்பித்தது. அதனாலதான் பூமிக்குரிய எந்த விஷயமும் அவருடைய மனதை பாதிக்கவே இல்லை. எல்லா மக்களும் அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசுறாங்க, ஒரு பெரிய ஒரு காரியமா சொல்றாங்க. உம்மை அதாவது அந்த ஏரோது உம்மை மெய்யாகவே கொலை செய்யும்படிக்கு எவ்வளவு தூரம் வகை தேடுகிறான் தெரியுமா ஆண்டவரே என்கிறதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பேசுறாங்க. ஆனால் இயேசுவினுடைய மனசுல அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாவே காணப்படலை. பாருங்களேன், சர்வ சாதாரணமாய் ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். இந்த எல்லைகள் எல்லாவற்றிலும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளிலே ஒருவனுடைய ஜீவன் கூட எடுக்கப்படுகிறது இல்லை என்கிறதை பற்றி அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசி முடிச்சிட்டார். அதை பற்றி அவர் யோசிச்சு கூட பார்க்கல. இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல இந்த உலகத்திலே வரக்கூடிய கவலைகள் எல்லாவற்றையும் விட்டு நான் விலகி தேவத்துவமான காரியங்களிலே மூழ்க வேண்டும் என்று சொன்னாலே இந்த மறுரூபம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும்போதுதான் நான் என்னுடைய வழிகளை தாண்டி இந்த உலகத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த வழியை விட்டு ஆவிக்குரிய மண்டலங்களை நோக்கி நான் கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். அது வரைக்கும் இந்த பூமிக்குரிய காரியத்தை பற்றி தான் பேசுவேன், பூமிக்குரிய விஷயத்தை பற்றி தான் யோசிப்பேன். அப்போ நம்மளே இப்போவே நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் அனலைஸ் பண்ண முடியும். நான் இப்போ பூமிக்குரிய காரியங்கள் ரட்சிக்கப்பட்டவர் என்கிற ஒரு பேர் காணப்பட ஆரம்பித்தாலும் இன்னும் பூமிக்குரிய கவலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் மறுரூபம் அடையக்கூடிய நிலைகளை விட்டு நான் இன்னும் உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த மறுரூபம் வர ஆரம்பிச்சிட்டாலே உங்களையும் என்னையும் உலகத்தை விட்டு அது வேறு வைக்கக்கூடிய அநேகம் காரியங்களை உருவாக்குகிறதை பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை பாருங்க, கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 1வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதுல 1வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவராகிய தேவனுடைய ஞானத்துக்குள்ள பல ரகசியங்கள், முடிச்சவிழ்க்கப்படாது இருக்கக்கூடிய ரகசியங்கள் உண்டு. இவைகளை ஆராயும்படிக்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில எது நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், எது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான இறுதி நிலைகளை எட்டக்கூடிய ஒரு வழி அப்படின்னா கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட கர்த்தராக அந்யோன்யமாய் ஐக்கியப்படக்கூடிய ஒரு நிலை. அவரோடு கூட அவராக ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அவரை முழுக்க நான் விளங்கி கொண்டு அவருக்குள் நான் ஒன்றாக இணைக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நான் கடந்து போகிறேன். அதுதான் ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய வழி. இதை நான் எப்போ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவருடைய ரகசியங்கள், அவருடைய ஆழங்கள், அவருடைய ஞானத்தினுடைய ஒவ்வொரு தன்மைகள், அவர் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வல்லமைகள், அவர் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சத்துவங்கள், இவைகள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்க்க தேவனுக்கும் எனக்கும் இடையிலே காணப்படக்கூடிய இடைவெளியெல்லாம் குறைந்து தேவனுக்குள் நான் ஒன்றித்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய விளங்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனோடு கூட இணைந்தவராகவே வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். அதனாலதான் அவர் சொல்லுகின்றார், இன்னுமா உனக்கு தெரியவில்லை, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படித்தான் பேசுறார். அதே மாதிரி ஒன்றித்த ஒரு அனுபவம் எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியும் அப்படின்னாலே இந்த மறுரூபத்தின் நிலை என்னுடைய வாழ்க்கையிலே எட்ட ஆரம்பித்தால் மட்டும்தான் அநேகம் ஞானேந்திரியமான காரியங்களை புரிந்து கொண்டு தேவனுக்குள் இசைந்தவனாய், தேவனுக்குள் ஐக்கியப்பட்டவனாய், தேவனுக்குள் நான் மறைக்கப்பட்டவனாய் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தின் லட்சியம், இப்படிதான் இருக்கணும். இதற்கு என்ன தேவைன்னு சொன்னால் என்னுடைய மனம் மறுரூபம் ஆக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த தாட்டே, இந்த இன்டென்ஷனை என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். அப்போ இதைத்தான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. சரி, அவருடைய ரகசியங்கள், அவருடைய ஞானத்தின் ரகசியங்கள் என்றால் என்ன? பல ரகசியங்களை பற்றி நாம் நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு குறிப்பாக சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில்
அதில் 16வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான். முதல் காரியம் என்ன அப்படின்னா உண்மையான ஞானத்தின் ஆழம் என்றால் என்ன, கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய முக்கியமான பணி என்றால் என்ன அப்படின்னா, இந்த பரிந்து பேசும் ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தராகிய தேவன் ஒரு பக்கத்தில் நீதியிலே பற்றி எரியக்கூடிய ஒரு தேவன், இன்னொரு பக்கத்திலே அன்பிலே நிறைந்த ஒரு கடவுள். இந்த அன்பிலே நிறைந்த ஒரு கடவுளை நோக்கி நீங்களும் நானும் பரிந்து பேசும்படிக்காக இயேசு செய்த அதே விதமான பணி இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்திலே பிரதான ஆசாரியனாக ஒவ்வொரு மக்களுக்காக பிதாவுக்கு முன்பதாக பரிந்து பேசும் ஒரு தேவனாக, ஒவ்வொரு மனிதனுக்காக திறப்பிலே நிற்கும் ஒரு கர்த்தராக, அவன் தன்னுடைய அநேக விதமான குற்றமான காரியங்களை செய்ததற்கு முகாந்திரம் அவனுடைய மாம்சத்தினுடைய பலவீனம் ஆண்டவரே, அவனுடைய குடும்பத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனை நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிட்டான், நீர் அவன் மேல் கோபம் கொள்ளாமல் நீர் அவன் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இன்றளவுக்கு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பரிந்து பேசக்கூடிய அதே வேலையை செய்யக்கூடிய பணிதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பணி. இப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? இப்போ உங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரிய முடியும் என்று சொன்னால், இப்போ நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அதற்கு ஒப்பனையானது. இதை நீங்கள் இன்னும் வலிமைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், பரிந்து பேசும் மக்களாகிய ஒரு ஜெபத்தை நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த பரிந்து பேசும் ஜெபம் தான் என் தேவனாகிய கர்த்தரால் எனக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகளிலே ஒன்று. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஜெபம்லாம் அதற்கு முன்னோட்டமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள். அதற்கு முன்பதாக இப்போ யாருக்கோ எங்கேயோ நடைபெறக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க. இந்த ஜெபம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகப்படுத்த இந்த ஜெபம் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போய் நீங்கள் வாயிலே நின்று பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தையும் அது பரிந்து பேசும் ஜெபமாய் தேவனுக்கு முன்பதாக அவைகளெல்லாம் தூபமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும் சொல்ல முடியாது. சில ஜெபங்கள் கேட்கப்படும், சில ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த ஜெபங்கள் பழக்க வைக்க என்ன காரியம் உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி நாம் கடந்து போகின்றோம். உங்களையும் என்னையும் பரிந்து பேசும் பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை போல ஆண்டவராகிய தேவன் நம்மை உருவாக்கி கொண்டே வரத்துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. தேவனுடைய ஞானத்துல எந்த காரியத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார், எதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, இந்த பரிந்து பேசும் நிலை ஒவ்வொருவரின் மேலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை. இப்ப நமக்கு சபையில ஏன் இந்த மாதிரி ஜெபிக்கக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாம சொல்றாங்களோ, ஆனால் இது கர்த்தராகிய தேவனுடைய கட்டளை, இது கர்த்தராகிய தேவனுடைய நியமம். இது ஒவ்வொரு விதமான மனிதனும் அநேகம் விதமான உயிரினங்களுக்காகவும் மக்களுக்காகவும் பரிந்து பேசுகிறது தேவனாகிய கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு பாடம். ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு முறை. இந்த முறையைத்தான் கர்த்தராகிய தேவனுக்குள் அவன் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் கற்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த பரிந்து பேசக்கூடிய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஜெபத்தின் வாஞ்சைகளை இந்த ஆண்டவராகிய தேவன் நம்முடைய மனதிலே தூண்டக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகிறார். இப்ப நம்ம செய்யக்கூடிய ஜெபம்லாம் பரிந்து பேசக்கூடிய ஜெபம் அல்ல, இது அந்த ஜெபத்தினுடைய முன்னோடி. இனி வர 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 அந்த பரிந்து பேசும் ஜெபம்னா அது எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? ஆண்டவராகிய தேவன் பிதாவாகிய கடவுளுக்கு முன்பதாக பேசும் அந்த ஜெபங்கள் சாதாரணமான வகைப்பட்ட ஒன்றாக அல்ல. அவைகளெல்லாம் பெருமூச்சோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் உண்மையான புரிந்து கொள்ளக்கூடிய மனத்தோடும் ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபங்கள் தான் பரிந்து பேசும் ஜெபங்கள். அது உடனே எல்லா இடங்களிலும் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றது. கர்த்தராகிய தேவனுடைய மகாபெரிய உக்கிரமான அந்த நீதியினுடைய காரியங்களையே மெய்யாகவே தவிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது அந்த பரிந்து பேசும் ஜெபங்கள். இந்த ஜெபங்களை செய்யும்படிக்காக, ஏன்னா அந்த கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட ஜெப வீரர்கள் கர்த்தருக்கு தேவை, இப்படிப்பட்ட ஊழியம் பார்க்கிறவங்க கர்த்தருக்கு தேவை. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்திலே தன்னுடைய படையை அனுமதிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த வழிகளை விட்டு வேறொரு மார்க்கமாய் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய கோபம் இவங்க மேல வந்துடும்.
உடனே அந்த இடத்துல பரிந்து பேசக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தேவைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் மனிதர்கள் என்றைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள் அல்ல. சில நேரம் கர்த்தருடைய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவான், பல நேரம் கர்த்தராகிய தேவனுக்கு எதிராக நிற்கிறதை பார்க்க முடியும். அதனால ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் நீங்க பைபிளை நீங்க எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானாலே நியாயாதிபதிகளினுடைய புத்தகத்தில் பார்க்கலாம். என்னென்ன பார்க்கலாம் பாருங்க. சில நாட்கள் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவாங்க. பல நேரத்தில் கர்த்தருக்கு எதிரடையான காரியங்களை செய்து கர்த்தருடைய கோபங்களை சம்பாதிக்கும் ஒரு மக்களாய் விளங்குவாங்க. சில நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அழுது புலம்புவாங்க. மீண்டும் அவருடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். மறுபடியும் அவங்க தப்பு பண்ணுவாங்க. மறுபடியும் அந்நியருடைய கரங்களிலே கர்த்தர் விற்று போடுகிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த மனுஷனுடைய சுபாவங்கள் மாறக்கூடிய தன்மை நிறைந்தவைகள். அதனால கர்த்தருடைய கோபம் மூண்டு எங்கே ஆண்டவருடைய திட்டம் நிறைவாக்கப்பட முடியாமல் நின்று போய் விடுமோ என்பதற்காக பரிந்து பேசும் ஜெபக்குழுவை கர்த்தராகிய தேவன் உருவாக்குகின்றார். இந்த பரிந்து பேசும் ஜெபக்குழுவினுடைய பணி என்றால் என்ன அப்படின்னா, அவர்கள் சாதாரணமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. ஆண்டவரே, அதாவது இந்த ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தினுடைய சேதம் வந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதாவது ஒன்றுமில்லாமல் வீடெல்லாம் இழந்து போய் அவங்க தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு இழந்து போன வீடுகளுக்கு தக்கதாக அதற்கு அதிகமாக நல்ல வீடு வாசல்கள் யாவற்றையும் ஏற்படுத்தி தாரும். அப்படி இல்லை அவங்க ஜெபம். அவர்கள் ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்பட முடியும்? விலா எலும்புகள் இடுப்போடு கூட ஒட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்காக, ஒன்றோடு கூட ஒன்று ஒட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்காக பெருமூச்சோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பாரமாக ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்களைப் போல. அதைத்தான் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஊழியத்தில் பல விதமான ஊழியங்கள் உண்டு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று ஆண்டவராகிய தேவனுடைய யுத்த வீரர்களாய் காணப்படக்கூடிய ஊழியம். இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய தீர்க்க தரிசனமான ஊழியம். மூன்றாவது இரவும் பகலும் ஓயாமல் பெருமூச்சு விட்டு அழக்கூடிய இந்த பரிந்து பேசும் ஜெப வீரர்களாய் காணப்படக்கூடிய ஊழியம். இந்த ஊழியம் ஒவ்வொரு மனுஷனுடைய பாரமாய் விளங்க வேண்டியது அவசியம். அவன் பாரம் இல்லாமல் செய்யக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் கேட்க மாட்டான். நம்ம நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம், நம்ம சும்மா வீட்டில் உட்காந்து நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்படும் என்று. இல்லை, உண்மையான பாரத்தோடும் உண்மையான அந்த புலம்பலோடும் உண்மையான அந்த வேதனையோடு கூட செய்யப்படக்கூடிய ஜெபங்களைத்தான் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். இப்போ கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ முதல் காரியம் என்ன? கர்த்தருடைய ஞானத்தில் எந்த விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் வைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய பாரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் வாய்ந்தவன் அவருக்கு தேவை. தேவனுடைய பாரங்களை மெய்யாகவே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். தேவன் எதை விரும்புகின்றார், அதை விரும்பாதிருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய அநேக விதமான காரியத்தினால கர்த்தருடைய கோபம் வந்து அந்த திட்டங்களே ஒன்றுமில்லாமல் அபத்தமாக்கப்பட்டு விடக்கூடாது. உங்களுக்கே நல்லா தெரியும், இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் வனாந்திர வெளியிலே கூட்டிக் கொண்டு வருகின்றார். அநேக முறை இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவனுடைய மனதை கோபமூட்டக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் மோசேயை பார்த்து கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகின்றார்? போதும் மோசே, நீ என்னை விட்டு விடு. இந்த வனாந்திர வெளியிலே இத்தனை விதமான ஜனங்களை நான் அழித்து போட்டு விடுகிறேன். உன்னையும் நான் பெரிய ஜாதியாய் உருவாக்குகிறேன். மோசே என்கிற மனுஷன் என்ன வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார்? ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது உண்டானால் உம்மை குறித்து ஜனங்கள் என்ன பேசுவாங்க? ஆண்டவராகிய தேவன் இந்த மக்களை அழைத்துக் கொண்டு வந்தார். வனாந்திரத்திலே அந்த மக்கள் யாவரையும் ஆண்டவரே கொன்று போட்டு விட்டார் என்று சொல்லி உம்மை அவர்கள் தூஷிக்க மாட்டார்களா? ஆகவே ஆண்டவராகிய தேவன் நீர் மெய்யாகவே இரக்கம் செய்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு தயவை நீர் உருவாக்க வேண்டும். இப்படி பரிந்து பேசும் மனிதர்கள் கர்த்தருக்கு தேவை. இப்படி ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அநேக விதமான பரிந்து பேசும் ஆண்டவராகிய தேவனுடைய மனதிலே வரக்கூடிய அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய உண்மையான வீரர்கள், உண்மையான ஜெப வீரர்கள் அவருக்கு தேவை. இதுதான் கர்த்தருடைய ஞானத்திலே காணப்படக்கூடிய மிகவும் பிரதானமான ஒன்று என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஜெபங்கள்லாம் எப்படி? இதெல்லாம் அதாவது நமக்கு முன்பதாக வரக்கூடிய ஜெபத்தினுடைய முன்னோடி. இதை நீங்கள் இன்னும் ஆழமாக செய்து கொண்டே வர ஆரம்பித்தால் உங்களால் உங்கள் ஜெபத்தை நிறுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அந்த உண்மையான பாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பாரத்தை நிறுத்த ஒருவனாலும் ஆகிறது இல்லை. அது கர்த்தருக்கு முன்பதாக அழுகையும் புலம்பலும் வேதனையும் அதாவது அந்த விலா எலும்புகள் எல்லாம் ஒட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்குன்னா அப்போ அவங்களுடைய பாரம் எப்படி இருந்திருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவிற்கு பாரம் நிறைந்த மக்களாகவே ஆண்டவராகிய தேவன் அநேகம் ஜெப வீரர்களை எதிர்பார்க்கிறேன்னு சொல்றார். அப்போ அந்த மறுரூபம் அடையக்கூடிய அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் இவைகளையே நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறேன். மற்றபடி எனக்கு தெரியாது. சும்மா நான் ஜெபிச்சுட்டேன், இன்றைக்குரிய ஜெபத்தினுடைய நேரத்தை நான் முடிச்சுட்டேன், கர்த்தர் அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டிருப்பார்? இல்லை. அந்த ஜெபங்கள் எல்லாம் அதாவது நம்ம இனிமே செய்ய போகிற ஜெபத்துக்கு அது ஒரு முன்னோடி. நீ இந்த ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்த அந்த ஜெபத்தின் ஆழமான அனுபவத்தை நோக்கி ஆவியானவராகிய தேவன் உன்னையும் என்னையும் அழைத்து கொண்டு போகின்றார்.
அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மக்கள் அவருக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஆழமான விஷயங்களை அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் அவர் பேசுகின்றார். இன்னொரு காரியத்தை பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 6 முதல் 8 வரை இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6 முதல் 8 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். 7வது வசனம், அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். 8வது வசனம், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். காலங்களை பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவு. எந்த காலத்தில் எந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். இப்ப எனக்கு கர்த்தருடைய வசனங்கள் அநேகமாய் கொட்டப்படக்கூடிய ஒரு காலம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அந்த பார்வோன் ஆட்சி காலத்துல அந்த முதல் 7 வருஷம் அதிகமாய் விளைச்சல் வரக்கூடிய ஒரு வருஷம். அந்த வருஷத்திலே ராஜாவுக்கு முன்பதாக காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த யோசேப்பு ஒரு யோசனை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜாவே, எல்லா விதமான மக்களுடைய கரங்களிலே அநேக விதமான பொருள் யாவற்றையும் வாங்கி பெரிய பெரிய அந்த 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 கிடங்குகள் யாவற்றையும் வைத்து அதிலே கொண்டு போய் எல்லா விதமான பொருளையும் நாம் சேர்த்து வைப்போம், எல்லா காரியங்களையும் சேர்த்து வைப்போம். அந்த பஞ்சகாலம் வரக்கூடிய பயங்கரமான கொடிய பஞ்ச காலத்திலே இவைகள் எல்லாம் நமக்கு உதவக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும் என்று சொல்லக்கூடிய ஞானமுள்ள ஆலோசனையை சொன்ன யோசிப்பு மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய வசனங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வராது. இந்த வசனத்தை பற்றி நீங்களும் நானும் நினைக்க ஆரம்பித்தால் கூட அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய வசனங்கள் மட்டுமல்ல, எல்லா கிருபைகளையும் எல்லா விதமான காரியங்களையும் நீங்களும் நானும் ஞானமாய் சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். எத்தனை விஷயங்களை கர்த்தராகிய தேவன் நம்ம கூட பேசுகிறார் பாருங்க. எத்தனை ஆழங்களை ஆண்டவராகிய தேவன் அறிவுறுத்த ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். இவைகள் எல்லாம் இன்னைக்கு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய நாட்கள்ல, பஞ்சத்தினுடைய காலம் வரக்கூடிய நாட்களில் இந்த ஆகாரத்தை நீங்கள் பார்த்தால் மெய்யாகவே நீங்கள் உயிரடையக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலே வழி தடுமாறி நிற்கக்கூடிய அந்த நேரத்துல நம்மை நடத்தக்கூடியவர் யார்? இப்ப நீங்க வந்து சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் உங்களை வழிகாட்டக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்களும் நானும் அலட்சியமா தூக்கி எறியக்கூடாது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியாய் புரிய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்காக ஏராளமான மக்கள் இயேசுவுக்கு முன்பதாக கடந்து வர ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு வழிக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கணும். அங்க சீஷர்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல போய் சில அப்பங்களையும் அவங்களுக்கு தேவையான ஆகாரங்களையும் வாங்கி கொண்டு வர வேண்டும். அங்க சீஷர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசக்கூடிய நேரத்துல உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இத்தனை பேருக்கு நம்ம அப்பம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பணம் நமக்கு தேவைப்பட ஆரம்பிக்கும். உடனே இவங்களே நம்ம வந்து வழியிலே அனுப்பி விடலாம் என்று சொல்லி பேசி கொடுக்கக்கூடிய நேரத்துல இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லுகிறார், நீங்களே உங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாரு. எங்கிட்ட ஒரு 5 அப்பமும் 2 மீனும் மட்டும்தான் இருக்கு ஆண்டவரே, இதை வைத்துக்கொண்டு இத்தனை மக்களுக்கு நாங்கள் ஆகாரம் தருகிறது எப்படி என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். உடனே அந்த அப்பத்தை ஆண்டவராகிய தேவன் எடுத்து ஆசீர்வதித்து, மீன்களை கர்த்தராகிய தேவன் எடுத்து ஆசீர்வதித்து, எல்லாருடைய கரங்களில் நீங்கள் பிட்டு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். எல்லா காரியத்தையும் பங்கிட்டு அவர்கள் கொடுத்தார்கள். வசனத்தில் என்ன போட்டுக்கு, மீதியான துணிக்கைகளை கர்த்தராகிய தேவன் அவர்களை சேகரிக்கும்படியான வார்த்தைகளை பேசினார். எதையும் அவர் வேஸ்ட் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய காரியங்கள் எல்லா விதமான காரியங்களையும் வீணடிக்கும்படிக்காக கொடுக்கப்படுகிறது இல்லை. அவைகள் உங்களுக்கும் எனக்கும் இனி வரக்கூடிய நாட்களுக்கு தேவையான ஒன்றாக விளங்க முடியும். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், எறும்பினிடத்திலே சென்று நீ ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவன் உனக்கு தரக்கூடிய கிருபை, இப்போ வந்து கர்த்தராகிய தேவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரன்னு வச்சுங்களேன். இந்த ஆசீர்வாதம் அது இன்றைக்கு மட்டுமல்ல, இனி என்றைக்கோ ஒரு நாளும் கூட அதே விதமான நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே பயனாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், தேவன் தந்த எந்த விதமான விஷயமும் அது தூக்கி எறியப்படக்கூடியதாகவோ அலட்சியப்படுத்தக்கூடியதாகவோ அல்ல. அது இன்றைக்கு ஒருவேளை பயனில்லாமல் போக ஆரம்பித்தாலும் என்றைக்காகிலும் ஒரு நாள் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மையை தரக்கூடியதாய் விளங்குகிறதை பார்ப்பாய். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஞானம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா காலத்திற்கும் பயனாக்கப்படக்கூடிய ஒன்று என்கிற ஞானமே தேவனுடைய ஞானத்தின் ஆழத்திலே மறைவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. தேவன் எந்த விஷயத்தை கொடுக்க ஆரம்பித்தாலும் அது ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உன் கையில தரமாட்டார். ஏதாகிலும் ஒரு திட்டத்தை உள்ளடக்கியே கர்த்தராகிய தேவன் தருவார். இதை விளங்கிக் கொள்ளவே எனக்கு ஞானம் வேணும்.
இதை நான் புரிந்து கொள்ளவே எனக்கு அறிவு வர வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் எனக்கு என்ன வார்த்தையை சொல்கிறது? எறும்பினிடத்திலே சென்று ஞானத்தை கற்றுக்கொள், எல்லா விதமான காரியத்தையும் அதற்கு தேவையான ஒவ்வொரு ஆகாரத்தையும் சரியான நேரத்தில் அது சேகரிக்கிறதை போல அது தன்னுடைய காலங்களை பயன்படுத்தி வீணாக கழிக்காமல், இது நல்ல ஒரு அதாவது ஒரு நல்ல ஒரு காலம்தான், நித்திரை பண்ண வேண்டிய ஒரு காலம் தானே என்று சொல்லி சோம்பி திரியாமல் தன்னுடைய இனி வரக்கூடிய மழைக்காலத்திற்கு தேவையான ஆகாரத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எப்படி ஞானமாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறதோ அதே போல வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. அநேக விதமான காரியங்கள் கர்த்தருடைய கிருபைகள் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. நம்மை நடத்தக்கூடிய மக்கள் இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்திற்கு முன்பதாக இப்பொழுதே நீ உன்னுடைய காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஞானம் உனக்கு வர வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கவுமாய் நம்ம கொண்டு வந்து பேச துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவது ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில் அதில் 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. பரலோகத்திலே தேவனாகிய கர்த்தருடைய ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த வசனத்தில் என்ன விதமான வார்த்தையை பார்க்கிறோம்? முதல் காரியம், அது சுத்தமான ஒரு ஞானம். அந்த ஞானம் உள்ள வந்துச்சுனாலே அசுத்தமான நினைவுகளுக்கு இடமே கிடையாது, அசுத்தமான சிந்தனையே நம்முடைய வாழ்க்கையில வராது. 2, பின்பு சமாதானமும், யாரு கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான பிணக்குமே வராது, சண்டையே வராது. பின்பு சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயம் இல்லாததாயும் இருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய ஞானத்தின் ஆழத்தை நீங்க போய் பார்த்தீங்கனாலே அந்த ஞானத்தில் நீங்கள் பல விதமான விஷயங்களை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? எல்லா விதமான காரியங்களிலும் அசுத்தத்தை நீக்கி பரிசுத்தத்தை மட்டும் காணக்கூடிய ஒரு ஞானம். அசுத்தமான எந்த நினைவும் ஆண்டவருடைய மனதிற்குள்ளாக ஒரு முறை கூட தோற்றம் அளிக்கக்கூடியதாக காணப்படுகிறது இல்லை. எந்த தீமையான காரியமும், எந்த அந்த தீட்டையும் அருவருப்பையும் நடப்பிக்கக்கூடிய எந்த விஷயமும் கர்த்தருடைய மனசுக்குள்ள கூட வராது. அது மட்டும் இல்லாம வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி, அதன் பின்பதாக பட்சபாதம் இல்லாதது, மாயம் இல்லா, இத்தனை சுபாவங்கள் நிறைந்த அந்த ஞானம். ஒரு மனுஷன் உள்ள போய் கர்த்தருடைய ஞானத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தன்னை குறித்து அவர் மெய்யாகவே கேவலமாய் நினைவு கூறக்கூடியவனாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய ஞானத்துல எந்த குறைவை உங்களால் என்னன்னு பார்க்கவே முடியாது. எல்லா விஷயத்திலும் எல்லா காரியத்தையும் மன்னிக்கக்கூடிய மனம் பெற்றவராய் கர்த்தர். எந்த ஒரு தவறான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை பற்றி எவ்வளவேனும் யோசியாது இருக்கக்கூடிய ஒரு கர்த்தர், அப்படி முற்றிலும் மறக்கக்கூடிய ஒரு கர்த்தர், சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய கர்த்தர். உங்களுக்கே நல்லாவே தெரியும், வேத புஸ்தகத்தில் நிறைய பேர் அநேகம் தவறான காரியங்களை செய்யக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டு அவர்களுக்கு விரோதமான அநேகம் வார்த்தைகளை பேசி விடுவார். ஆனால் அவர்கள் மீண்டும் மனம் திரும்பி அழக்கூடிய நேரத்தில் உடனே அவர்களை சமாதானப்படுத்தி உடனே அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருகிறதை பார்க்க முடியும். அதான் கர்த்தருடைய ஞானம். ஆண்டவராகிய தேவனுடைய ஞானத்துல எந்த பழுதான பகுதியும், எந்த குறைவான பகுதியும், எந்த சமாதான குறைச்சலும் காணப்படாது இருக்கக்கூடிய ஒன்று. அவருடைய ஞானம் எல்லாம் அளவிடப்பட முடியாத ஞானம் மட்டுமல்லாமல் பட்சபாதம் இல்லாததாக, மாயம் இல்லாததாக, அதாவது முழு மனசா அந்த நேசம் சொன்னா முழு மனதான ஒரு நேசம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிலைகளையும் கர்த்தருடைய ஞானத்தை ஒத்து பாருங்க. நீங்கள் அங்கே உள்ள அந்த ஞானத்துக்குள்ள நீங்கள் போய் பார்க்க ஆரம்பித்தாலே இத்தனை சுவடுகளை உங்களாலும் என்னாலும் ஆழமாய் கண்டு கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நிலைகளுக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களுக்கும் ஒத்து பார்த்தால் நீங்களும் நானும் வெட்கப்படுவோம். நான் கர்த்தருடைய மனுஷன் என்று சொல்லுகிறதுக்கு நான் கேவலப்படுறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறதுக்கு நான் வெட்கப்படுகிறேன் ஆண்டவரே. ஏன்னா உங்களுடைய சுபாவத்தில் ஒன்று கூட என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே. உங்களுடைய மனதிலே காணப்படக்கூடிய இந்த ஞானத்திலே காணப்படக்கூடிய விஷயத்தில் ஒன்று கூட என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லையே என்கின்ற அந்த உண்மையான நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் நான் என்னை மேன்மைப்படுத்தி தான் பேசுவேன், நான் உயர்த்தப்பட்டவர்களை பற்றி நான் பேசுவேன். ஆனால் உண்மையாகவே ஆண்டவருடைய ஞானத்தின் ஆழத்தை நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை குறித்து நான் வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் இந்த மறுரூபத்தினுடைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம்? சில நேரங்களில் நம்மை நாம் மிஞ்சி நினைவு கூறக்கூடிய ஒரு மக்களாக, சில நேரத்தில் எல்லா காரியமும் எனக்கு தெரியும் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு மக்களை போல, சில நேரத்தில் என்னை தாண்டி இந்த விஷயத்தை யாரால் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய சகல விதமான மேன்மை
மேன்மையான ஒரு நினைவுகளோடு கூட நம்முடைய வாழ்க்கை காணப்பட முடியும். உண்மையாகவே ஒரு மனிதன் கர்த்தருடைய ஞானத்தின் ஆழங்களுக்குள் கடந்து போக ஆரம்பித்தாலே அவன் தன்னை நிதானிக்கக்கூடியவனாக, தன்னை குறித்து வெட்கப்படக்கூடியவனாக காணப்படுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒட்டுமொத்த நிலைகளை ஆராய்ந்து பார்த்தாலே தேவனுடைய அந்த பாத தூசிக்கு கூட உங்களாலும் என்னாலும் ஈடு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய நீங்களும் நானும் தேவனுடைய பிரியமாக மாற்றப்படுகிறது என்று சொன்னால் அது எத்தனை மேன்மை! இதைத்தான் மறுரூபத்தின் அந்த மனம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும் பொழுதுதான் இந்த நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறேன். எங்கோ காணப்படக்கூடிய அவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவருடைய பாத தூசிக்கு கூட சமானம் இல்லாது இருக்கக்கூடிய என்னை அவர் நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மைதான் என்னுடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, பரவசத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை, மேலோட்டமாக கர்த்தரை அறியும் அறிவோடு கூட அல்ல, ஆழமாய் நீங்கள் அவரை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் இன்னும் ஆண்டவராகிய தேவனுக்குள் வேரூன்றின ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மக்களாய் விளங்கி கடைசி காலத்திலே கர்த்தருக்கென்று ஒரு இடரலின் ஊடாக கடந்து போகாதபடி கடைசி வரைக்கும் வைராக்கியமாய் நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவனீர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்தீர் கர்த்தாவே. நாங்கள் தேவனுடைய கோபத்தை ஆற்றும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே பரிந்து பேசும் ஒரு பிரதான ஆசாரியனைப் போலவே உருவாக்கப்படுகிறோம் என்கிறதை நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் கர்த்தாவே. ஏற்ற காலத்தில் ஏற்ற கிரியைகளை செய்யும் எறும்புகளைப் போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த விதமான தன்மைகளை வீணடிக்காது இருக்கக்கூடிய ஒரு ஞானம் எங்களுக்கு தேவை என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்னீர். மட்டுமல்லாமல் கர்த்தாவே, வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறதைப் போல சுத்தமும் கிரியைகள் கர்த்தாவே முழுமையும் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சகல ஞானம் நிறைந்த ஆண்டவராகிய தேவனைப் போல நாங்களும் கூட எந்த இடத்திலும் இணக்கமற்றவர்களாய், சாந்தமற்றவர்களாய், சண்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு அந்த ஞானத்திற்கு முன்பதாக எங்களை நாங்கள் வைத்து நிதானித்து பார்த்து, உய்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய ஞானத்திற்கு ஒத்த ஒரு மக்களாக விளங்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லியே இந்த மறுரூபத்தின் நிலைகளை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்பா, நீர் பேசி சொன்ன இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலமாய் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை நாங்கள் வெறும் கர்த்தாவை கற்கக்கூடிய அந்த நிலையோடு கூட வைத்துக் கொள்ளாமல் வாழ்க்கையிலே பயன்படுத்தி தேவனுக்குள் முழுமை அடைந்த ஒரு மக்களாக நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே மறுரூபத்தின் சாயலின் ஊடாக கடந்து போய் ஆண்டவருடைய ஞானத்தின் ஆழமான பகுதியில் நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் சொன்ன காரியத்தை காட்டிலும் இன்னும் பெரிதான அநேகம் நன்மைகளை உங்களாலும் என்னாலும் நிச்சயமாய் கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தை முற்றிலுமாய் மறந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனோடு கூட இணைந்த ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் காணப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.